பூலோகத்திலே பிறந்த இரணியன் எப்படி வாழ்ந்தான், வரங்கள் பெற்றான், எப்படி மாண்டான் என்ற வரலாற்றை ஐயா இன்னும் சுருக்கமாக சொல்லி வருகின்றார். ஆதியை அநாதி ஆதி திருவிழமே சோதியே என்னுடைய சொல் சாபம் திருங்கையா என்று உமையாள் எடுத்து மிக உரைக்க நந்தனவே அந்த நாராயணர் உரைப்பார். சாபமது தீர சாந்தி மிக வளர்த்தான். தாபமுடன் மாயன் சாந்தி அது வளர்க அம்மை உமையாளின் ஆன சாபம் தீர்ந்து செம்மையுடன் கையிலை சென்றனர் காணம்மானை சக்தி சாபம் தீர்த்து தவலோகமே அனுப்பி தத்தியாய் சுரனையும் சங்காரம் செய்து அந்த சூரனூர் தன்னை தீயோன் தான கழித்து வீரசூரந்தனையும் மேலும் அந்த யுகத்தில் பார இரணியனாய் படைத்தார் காணம்மானை சூரஞ்சிரணியனாய் தோன்றினான முகத்தில் மாயன் ஒரு கோலம் மகவாய் ஊருவெடுத்து வாயன் நடையில் வைத்து மபாவி சுரனையும் நெஞ்சை அவர் நகத்தால் நேரே பிளந்து வைத்து வஞ்சகனோடு மாயன் மிக உரைத்து சூரவர்ப்பனாக தோன்றினான் அந்நாளில் ஊரிறப்பனாக உருவாக நான் தோன்றி கொன்னேன் நான் என்று கூறினேன் அப்போது அந்நேரோ நீதான் ஆண்டி அல்ல கொன்றதென்றாய் வேலாயுதத்தாலே வென்றாய் நீ அல்லாது இயலாது உன்னாலே என்று அன்று பேசினையே ஆயுதங்கள் அம்பு அஸ்திரம் வாழில்லாமல் வாயுதம்மா என்னகத்தால் வகிந்தே நான் உன் வயிற்றை என்று மாயன் உரைக்க ஏதுரைப்பான சூரன் 10 மலையை வாரணகமாய் பதித்து இத்தலத்தில் என்னை இறக்க வைத்தாய் அல்லாது இயலாது உன்னாலே இந்த மொழி பேசாதே மாலான வேதன் மனது கோபம் வெகுண்டு உன்னை இன்னும் இந்த உலகில் பிறவி செய்து கொன்றாலே விடுவேன் கிரேதாயுகம் வயது திகைந்தல்லோ போச்சு திரேதாயுகம் பிறந்தால் முப்பிறவி துண்ட உயிர் பிறவி செய்கையிலே பிறவி தன்னில் இசைந்த மொழிகள் பேன் நான் என்று இரணியனை இரண சங்காரம் விட்டு அன்று கிரேதாயுகங்களில் தரமானை அந்த கிரேதாயுகம் அளித்து அந்நாளில் கந்த திருவேசம் கலந்திருந்த மாயவனா செந்தூர் பதியில் சேர்ந்திருந்தாரம் மானை அம்மையினுடைய சூழ்சாபத்தை தீர்த்து அனுப்பிவிட்டு சூரனையும் மீண்டும் அந்த கிரேதாயுகத்தில் தானே இரணியனாக பிறவி செய்துவிட்டு அந்த இரணியன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகின்ற காலத்திலே பிரம்மதேவரை நினைந்து மாபெரும் தவமிருந்து கோடிக்கணக்கான வரங்களை பெற்று அகிலத்தை அடக்கி ஆளுகின்றான். அரிணமா என்ற அச்சரத்தை மறைத்தான். ஹரி என்று ஒருவன் கிடையாது, கடவுள் என்று ஒருவர் கிடையாது, எல்லாம் நான் தான், நான் தான் கடவுள், என்னுடைய நாமத்தைத்தான் எல்லோரும் சொல்ல வேண்டும், என்னைத்தான் வழிபட வேண்டும் என்று அந்த அசுரகுணத்திலே மக்களையெல்லாம் அவன் அதிகார சட்டமிட்டு அடிபணிய செய்கின்றான். தேவர்கள் எல்லோரும் அவனுக்கு பதறி இரணியாய நமக என்றே ஒவ்வொருவரும் சொல்லுகின்றார்கள். ஆனால்
அவனுக்கு புத்தி புகட்டுகிற நிலையிலே அவனுக்கே ஒரு பிள்ளை பிரகலாதன் என்ற நாமகீர்த்தத்திலே பிறக்கின்றான். அந்த பிள்ளையானது ஹரிணமா என்ற அச்சரத்தையே உயிர் மூச்சாக கொண்டிருக்கின்றான். பள்ளியிலே சென்று படிக்கின்ற காலத்திலும் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற இரணியாய நமக என்ற சொல் என்னுடைய நாவில் வருதில்லை குருவே, நாராயணாய நமக என்ற திருநாமந்தான் வருகிறது என்று அதையே திருப்பி திருப்பி சொல்லுகின்றார். பயந்துவிட்ட குருக்கள் தந்தையிடத்திலே கொண்டு ஒப்படைக்கின்றார்கள். பரிசோதித்து பார்த்த அந்த இரணியனும் பிள்ளையை பயமுறுத்தியாயிலும் தன்னுடைய நாமத்தை சொல்ல வைக்க வேண்டும் என்று பாம்புகளை கொண்டு விட்டு கடிக்கச் செய்வது போல பயமுறுத்தி இரணியாய நமக என்று சொல்லச் சொல்லுகின்றார். ஆனால் அந்த பிரகலாதனோ நாராயணாய நமக என்றே சொல்லுகின்றான். இவனை தீயிலே போட்டு வாட்டுங்கள் என்று சொல்லி தீக்குள்ளாக தள்ளுகின்றான். அப்பொழுதும் நாராயணாய நமக என்று சொல்ல அந்த தீயும் அவனுக்கு எந்த ஆபத்தையும் விளைவிக்கவில்லை. அடுத்தபடியாக மலையிலே கொண்டு மடுவிலே தள்ளச் செய்கின்றான். அப்பொழுதும் அந்த நாராயணாய நமக என்ற அந்த அச்சர மகத்துவத்தாலே அவன் காப்பாற்றப்படுகின்றான். பெற்ற தாயின் கையினாலேயே ஆலகால விஷத்தை கொடுத்து கொள்ளச் செய்கின்றான். அப்பொழுதும் அந்த நாராயண மந்திர மகத்துவம் அந்த விஷத்தை அவனுக்கு அமுதமாக்குகின்றது. இவனை கல்லோடு சேர்த்து கட்டி ஆழ்கடலிலே எறிந்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றான். இவனை கடலிலே எறிந்துவிட்டு அவர்கள் வருவதற்கு முன்னால் இந்த பிள்ளையாகிய பிரகலாதன் அரண்மனையிலே வந்து சேருகின்றான். எப்படியடா கடலில் இருந்து கரையேறினான்? கல்துணை பூட்டி ஓர் கடலிலே பாய்ச்சினும் நல்துணையாவது நமச்சிவாயவே. அந்த இறை மந்திரத்தை சொன்னால் கல்லும் தெப்பமாகி கரை சேர்க்கும் என்பது ஆன்றோர் கண்ட உண்மை. அதுபோல ஓம் நமோ நாராயணாய என்ற அச்சர மகத்துவத்தாலே, அந்த பகவானுடைய மகத்துவத்தாலே கல் தெப்பமாக்கி என்னை கரை சேர்த்தது, நான் வந்தேன் என்றான். எதற்கெடுத்தாலும் நாராயணன் நாராயணன் என்கிறாயடா, அந்த நாராயணன் எங்கிருக்கிறான் எனக்கு காட்டு என்றான் அந்த தந்தையாகிய மூர்க்கன் இரணியன். தந்தையே, பார்க்கும் இடமெல்லாம் அவன் இருக்கிறான். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருளாகிய அந்த நாராயணன் இல்லாத இடமில்லை தந்தையே. சாணிலூளன் மற்றங்கோரணிவினை சதகூரிட்ட கோணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன் இன்னின்ற தூணிலும் உளன். வாயினடையில் இந்த தூணை சுட்டிக்காட்டி இந்த தூணிலும் இருக்கிறான் என்றான். இந்த தூணிலே ஹரி இருக்கிறானா? இரணியன் கேட்கிறான். ஆம் தந்தையே, தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், நீ சொன்ன சொல்லிலும் இருக்கிறான், அவன் இல்லாத இடமில்லை என்றான். கோபப்பட்ட இரணியன் வாயில் நடை நின்ற தூணை வெட்டி பிளக்கின்றான். அந்த தூணிலே இருந்து எம்பெருமான் நரசிம்ம வடிவிலே அகோரமான தோற்றத்திலே வெளிப்பட்டார். அந்த தோற்றத்தை கண்டதும் இரணியன் வெலவெலத்து அவரை எதிர்க்க முடியாமல் சக்தி இழந்து மண்ணிலே சாய இருந்தார். ஆனால் அவன் பெற்று வந்த வரங்கள் வித்தியாசமானது. அவன் பெற்று வந்த வரத்துக்கு தக்கவாறு ஆலோசித்து எம்பெருமான் அவனை கொல்ல வேண்டும் என்று எண்ணி அவனை மண்ணிலே விழவிடாமல் கையிலே தாங்கிக் கொண்டான். காரணம், மண்ணிலும் சாகக்கூடாது, விண்ணிலும் சாகக்கூடாது என்று அவன் வரம் கேட்டிருந்தான். வீட்டின் உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியேயும் சாகக்கூடாது என்ற வரத்தை கேட்டிருந்த காரணத்தினால் வாயினடையிலே கொண்டு தன் துடையிலே அவனை கிடத்தி இரவிலும் சாகக்கூடாது, பகலிலும் சாகக்கூடாது என்று வரங்கேட்ட காரணத்தினாலே அந்த பொழுது அந்தி பொழுதாக இருந்த காரணத்தினால் தன் கைநகத்தால் அவனை நெஞ்சை பிளக்கின்றான். காரணம், உலகத்திலே உண்டு பண்ணி வைத்த எந்த ஒரு வலு ஆயுதத்தாலும் நான் சாகக்கூடாது என்று, உலர்ந்த பொருளாலோ ஈரமுள்ள பொருளாலோ நான் சாகக்கூடாது என்றும் வரம் கேட்டிருந்தார். எனவே இந்த நகமானது இரண்டும் கெட்டான், ஈரமும் இல்லை காய்ந்ததும் இல்லை. இது உலகத்திலே உண்டு பண்ணி வைத்த வலு ஆயுதமும் கிடையாது. எனவே அந்த கை நகத்தால் அவன் நெஞ்சை பிளக்கின்றான். அப்பொழுது அதிலே நெஞ்சில் இருந்து அவன் தேகத்திலே இருந்து இரத்தமானது பீரிட்டு அடிக்கின்றது. ஆனால் அந்த இரத்தம் இந்த மண்ணிலே
விழுந்தால் அவன் பெற்ற வரத்தின் பிரகாரம் ஒரு சொட்டு இரத்தத்திற்கு ஒரு இரணியன் பிறக்க வேண்டும். எனவே ஒரு சொட்டு இரத்தம் கூட மண்ணிலே சிந்தாதவாறு அந்த நரசிம்ம வடிவிலே வந்த எம்பெருமான் சிங்கமுகம் கொண்டு இரத்தத்தை உறைந்து குடித்து அவனுடைய உயிரை போக்குகின்றார். உயிர் அங்குமிங்கு நிற்கின்ற அந்த வேளையிலே அவனிடத்திலே கேட்கிறார், இரணியா, இதற்கு முன்னால் நீ சூரனாக இருந்தாய். நான் ஆறுமுகமாக தோன்றி சக்தி என்ற வேல் கொண்டு நான் உன்னை சங்கரித்தேன். அப்பொழுது உன்னால் கொல்ல முடியவில்லை என்றும் சக்தி என்ற வேல்தான் கொன்றது என்றும் என்னிடத்திலே இழப்பமிட்டார். இப்பொழுது நான் என்னுடைய கை நகத்தால் உன் நெஞ்சை பிளந்திருக்கிறேன், என்ன சொல்லுகிறாய் என்றார். அப்பொழுதும் சொல்லுவான், உன்னால் என்னை கொல்லுவதற்கு இயலுமோ மாயா? நீ என்னை கொல்லவில்லை. உலகத்திலே உள்ள பெரிய பர்வதங்கள் மலைகளிலே 10 மலையை தெரிந்தெடுத்து உன் கை நகத்திலே ஆயுதமாக மறைத்து வைத்து அத்திரத்தால் என் நெஞ்சை பிளந்தாயே அல்லாது உன் திறத்தால் என்னை கொல்ல முடியாது என்று சவால் விட்டான். எம்பெருமான் சொல்லுகின்றார், பாழான இரணியா, இந்த கிரேதாயுகத்தினுடைய வயது திகைந்து விட்டது. இல்லாவிட்டால் இன்னும் ஒரு பிறவி உனக்கு இதிலே தந்திருப்பேன். இனி வருகின்ற திரேதாயுகத்திலே இந்த 10 பெரிய மலைகளையும் உனக்கு பாரப்பெரும் தலைகளாக தந்து கைத்திறம், வில்திறம், கணையாளியோடு வாழ்த்திறமும் புஜபலமும் தந்து வரபலமும் தந்து உன்னை இந்த உலகத்திலே நான் பிறவி செய்யப் போகிறேன் என்று சொல்லி இரணிய சங்காரமிட்டு கிரேதாயுக தர்மத்தை நிலைநாட்டிய எம்பெருமான் சில காலம் செந்தூராம் பதியிலே வாழ்ந்திருக்கின்றார்.